Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காவிட்டாலும் அக்கட்சி தலைமையிலான என்டிஏ கூட்டணி பெரும்பான்மை இடங்களை வென்றது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஜேடியு கட்சி, சந்திரபாபு நாயுடுவின் டிடிபி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தயவுடன் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. ஞாயிறு மாலை 3வது முறை பிரதமராக மோடி பதவியேற்க உள்ளார். ஜனாதிபதி மாளிகையில் கோலாகலமாக விழா நடக்கிறது. முன்னதாக நிதிஷ் மற்றும் சந்திரபாபு நாயுடுவை தங்கள் பக்கம் இழுத்து இண்டி கூட்டணி ஆட்சி அமைக்க முயற்சி செய்யும் என்று யூகங்கள் கிளம்பின. ஏற்கனவே அணிகள் மாறுவதில் நிதிஷ்குமார் வல்லவர். இண்டி கூட்டணிக்கு முதலில் அச்சாரமிட்டது கூட அவர்தான். இண்டி கூட்டணி வலுவாக உருவெடுத்து வந்த நேரத்தில் திடீரென பாஜக கூட்டணிக்கு பல்டி அடித்தார். எனவே அவர் மறுபடியும் எளிதில் இண்டி கூட்டணிக்கு தாவக்கூடும் என்ற சந்தேகமும் இருந்தது. ஆனால் இப்படி எந்த முயற்சியையும் நாங்கள் செய்ய மாட்டோம், பாஜக கூட்டணியை ஆட்சி அமைக்க விடுவோம், பின்னர் அரசியல் சூழலுக்கு ஏற்ப முடிவுகளை எடுப்போம் என்று இண்டி கூட்டணி அறிவித்தது. இன்னொரு பக்கம் பாஜகவின் என்டிஏ கூட்டணியில் உறுதியாக இருப்போம் என்று சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும் அறிவித்தனர். இப்போதைக்கு எந்த சிக்கலுமின்றி பாஜக ஆட்சி அமைக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் நிதிஷுக்கு பிரதமர் பதவி தருவதாக கூறி இண்டி கூட்டணி இழுக்க பார்த்தது என்ற தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ரகசியத்தை உடைத்தவர் நிதிஷின் ஜேடியு கட்சி மூத்த தலைவர் கேசி தியாகி. அவர் கூறியதாவது: பிரதமர் பதவி தருவதாக இண்டி கூட்டணி பக்கமிருந்து நிதிஷுக்கு ஆஃபர் வந்தது. முன்பு இண்டி கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை நிதிஷுக்கு தர மறுத்தவர்கள் இப்படி ஒரு சலுகையை அறிவித்தனர். ஆனால் அதை நிதிஷ் ஏற்க மறுத்து விட்டார். நாங்கள் என்டிஏ கூட்டணியில் உறுதியாக உள்ளோம் என்று தியாகி சொன்னார். இண்டி கூட்டணியை சேர்ந்த எந்த தலைவர்கள் நிதிஷிடம் பேச்சுவார்த்தை நடத்தியது என்று தியாகியிடம் கேட்டபோது யார் பெயரையும் குறிப்பிட அவர் மறுத்து விட்டார். சில தலைவர்கள் நிதிஷ்குமாரை நேரடியாக அணுகி பேசினர். ஆனால் நாங்கள் இண்டி கூட்டணியை விட்டு விலகி என்டிஏவில் சேர்ந்து விட்டோம், மீண்டும் இண்டி கூட்டணிக்கு போகும் எண்ணமில்லை என்று தியாகி சொன்னார். அதே நேரத்தில் ஜேடியு கட்சியின் இந்த கருத்தை காங்கிரஸ் திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. இது அர்த்தமற்ற குற்றச்சாட்டு என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் கூறினார்.